துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் நம்ம யார் பக்கம் நிற்பது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டு அது இன்னும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். துலாம் ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான். குடும்பஸ்தானத்தில் ராகு, சனி போன்ற கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ ஏற்படும் பொழுது குடும்ப உறுப்பினர்களுக்குள் கடுமையான கருத்து வேறுபாடுகள் தோன்றத்தான் ஆரம்பிக்கும். அப்படித்தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் இந்த ஒரு நேரத்தில் எது செய்தாலும் பிரச்சனைகள், எந்த பக்கம் கால் வைத்தாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத மனஸ்தாபங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. குறிப்பா அம்மா மனைவி, தந்தை மகன் அல்லது உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய மோதல்களில் நீங்கள் யாருடைய பக்கம் நிற்க வேண்டும் என்கிற ஒரு தர்ம சங்கடமான ஒரு கேள்விக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கேள்விகளானது எழுந்துவிடும். நீங்கள் மட்டும் தனியாக நிற்பீங்க. இந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் மட்டும் தனியாக நின்று கொண்டு நம்ம யார் பக்கம் போய் சேருவது, யார் பக்கம் சேர்ந்தால் பிரச்சனைகள் வராது, யாருக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணுவது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய ராசியின் குணம் எப்போதும் நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான். இது உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றாகவே தெரியத்தான் செய்யும். ஆனால் குடும்ப உறவுகள் என்று வரும்போது அங்கு நியாயத்தை விட பாசமும் கடமையுமே பிரதானமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நியாயம் என்பது இருக்கும், நியாயமும் இருக்க வேண்டும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை பாசமாகவும் வளர்த்தவர்கள் நம்முடைய அம்மா அப்பா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவது என்று தெரியாமல் உங்களுடைய மனதானது தடுமாறிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் தாயின் பக்கம் பேசினால் மனைவி கோபித்துக் கொள்வதும், மனைவியின் நியாயத்தை ஆதரித்தால் குடும்பத்தினர் உங்களை மாறிவிட்டான் என்று தூற்றுவதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கும். அதனால நீங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டியது என்று தெரியாமல் உங்களுடைய மனதை குழப்பிக் கொண்டே தான் இருப்பீர்கள். நடுநிலை வகிக்க நினைக்கும் உங்களை எந்தரப்பும் புரிந்து கொள்ளாமல் நீ யாருக்கு விசுவாசமாக இருக்கிறாய் என்று சோதிக்கும் மன உளைச்சல் தரக்கூடிய கிரகங்களின் அமைப்பாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இந்த நம்பிக்கை சோதனைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உள்ளாக்கி கொடுத்தது. 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம் மற்றும் குருவின் அருள், தர்மம், நம்பிக்கை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய மற்றும் ஆழ்மன நம்பிக்கையை இதுவரைக்கும் உங்களுக்குள்ள குறித்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஸ்தானங்களில் சனியின் பார்வையோ அல்லது அஷ்டம சனியின் தாக்கமோ ஏற்படும் பொழுது உங்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்படும். நீங்கள் யாரை உங்களுடைய உயிர் நண்பராகவோ அல்லது வழிகாட்டியாகவோ நினைத்தீர்களோ அவர்களிடமிருந்து ஏமாற்றங்களோ அல்லது துரோகங்களோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வந்து கொண்டே தான் அது உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல நீங்கள் காலமாக நம்பி வந்த கொள்கைகள் மற்றும் இறை வழிபாடுகள் மீது கூட ஒரு விதமான சலிப்பும் சந்தேகமும் உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டு அது தேவையில்லாத கஷ்டத்தையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நல்லவர்களுக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் ஓயாமல் இதுவரைக்கும் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய நேர்மையும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த நன்மைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்காதது போன்ற ஒரு மாய தோற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். இந்த ஒரு சோதனை உங்களை ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் பக்குவப்படுவதற்காகவே கிரகங்களால் நடத்தப்படும் ஒரு அக்னி பரீட்சையாகவும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக கூற வேண்டும். அது மட்டும் அல்லாம இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்காமல் இருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கலாம். இதனை கொஞ்சம் அனுசரித்து பார்த்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். முக்கியமா குடும்ப விஷயங்களில் நீங்க சரியான ஒரு முடிவை எடுத்தால் மட்டுமே அது உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளையும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுவதை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து குறைக்க ஆரம்பிக்கும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் முடிந்துவிடும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீடும் கர்மஸ்தானமான 10ஆம் வீடும் வலுப்பெறும் பொழுது உங்களது விடாமுயற்சிக்கு முழுமையான பலனானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அந்த ஒரு பலன் முழுமையான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க.
கடந்த சில மாதங்களாக அல்லது வருடங்களாக இழுபறியில் இருந்த அரசு வழக்காடல்களும் சொத்து விவகாரங்களும் மற்றும் கடன் சிக்கல்கள் யாவுமே சாதகமாக முடிந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. வீடு கட்ட நினைத்து தடைப்பட்ட காரியங்களும் வங்கி லோன் ஒப்புதல் பெறுவதில் இருந்த தடைகள் அனைத்துமே இப்பொழுது பனி போல உருகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கிரகங்களின் கோச்சார மாற்றம் உங்களது சுறுசுறுப்பை அதிகரிப்பதால் சோம்பல்கள் அனைத்துமே நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உயர் அதிகாரிகள் அல்லது அரசியல் வட்டாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி உங்களுக்கு வரவேண்டிய அனுமதிகளும் சான்றிதழ்களும் தங்கும் தடையுமின்றி கைக்கு வந்து சேர்த்துவிடும். எந்த காரியத்தை தொட்டாலும் தடையாகிறது என்ற ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறும். தொட்ட காரியங்கள் யாவும் துரிதமாக வெற்றி பெறும் அற்புத காலம் கட்டமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கும். அவ்வளவு பெரிய நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கவனமாக பார்க்கணும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகள் திடீரென வேகம் பெறும். அரசாங்க அனுமதி, ஆவணங்கள், வீட்டு வேலைகள், தொழில முன்னேற்றம் அல்லது தனிப்பட்ட இலக்குகள் ஆகியவற்றில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி ஓடிவிடும். இது எப்போது முடியும் என்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும். இதனால் தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பல மாதங்களாக நிலுவையில் இருந்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முடிவடைவதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காணவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக கூற வேண்டும். அடுத்ததா பணவரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். பழைய கடன்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுடைய கையை தேடி வந்துவிடும். வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது கூடுதல் வருமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து தேடி கொடுக்கும். செலவுகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வருமானமும் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். பணம் பற்றிய பயமானது குறைந்து நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. இந்த துலாம் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் சுப கிரகங்களின் ஆதிக்க பிடிக்குள் வரும் பொழுது பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைய போறீங்க. தனக்காரகனான குருவின் அருள் முழுமையாக கிடைப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பண வரவானது வர தொடங்கிவிடும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த மாறா கடன்கள் வசூலாக ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் பண லாபங்கள் அல்லது பங்காதயங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கப் பெறலாம். வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அரியர்ஸ் அல்லது போனஸ் தொகையானது கைக்கு வந்து சேரும். உங்களது சேமிப்பு உயர்வதுடன் பழைய கடன்களை முழுமையாக அடைத்து கடன் இல்லாத நிம்மதி பெருமூச்சை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க விடுவீங்க. ஆடம்பர பொருட்கள், வாகன சேர்க்கை அல்லது தங்க நகைகள் வாங்குவதன் மூலம் உங்களது நிதி நிலைமையின் வலிமை இப்பொழுது சமூகத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.